எனக்கு ரொம்ப நாள் அந்த ப்ரௌனி சாப்பிடணுன்ட்டு ஒரே ஆசைங்க. என் பையன் பர்த்டேக்காக கேக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கியிருந்தேன். அதில மீதி கொஞ்சம் கொஞ்சம் பொருள்லாம் இருந்தது. சரி அத வச்சு நம்மளே செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் செய்ய ஆரம்பிச்சுட்டேன். பட்டர் மட்டும் கடையில வாங்கிக்கிட்டேன். மீதி எல்லாமே வீட்ல இருந்தது. ஒண்ணு ஒண்ணா உடைச்சு ஊத்தி நானும் கலக்க ஆரம்பிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் டைம் செய்றேன். பயத்திலேயே கலக்கிட்டு இருந்தேன். எப்படி வருமோ அப்படின்னு சொல்லிட்டு. அளவுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப பர்ஃபெக்ட்டாலாம் போடல. ஒரு 200 கிராம்னா இவ்வளோ தான் இருக்குங்கிற ஒரு குத்து மதிப்பா நான் வந்து எல்லாத்தையும் போட்டு கலக்கி வச்சுக்கிட்டேன். இந்த ப்ரௌனி செய்கிறதுக்கு மோல்டு வந்து பார்த்திங்கன்னா சதுர ஷேப்பில் இருக்கும் இல்லையா, அதில் தான் செய்யணும்னு சொல்லுவாங்க. என்கிட்ட அது இல்லை. நம்மக்கிட்ட இருக்கிற ரவுண்ட் ஷேப் மோல்ட்லேயே நம்ம செய்வோம்னு சொல்லிட்டு நான் அதிலேயே ஊற்றி வச்சுட்டேன். மாவை வந்து 2 பேட்சாக ஊற்றிக்கிட்டேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் செய்கிறோம், சொதப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஊற்றி பார்ப்போம்னு சொல்லிட்டு கொஞ்சமாக ஊற்றி செஞ்சு பார்த்தேன். ஆனால் சூப்பராக வந்திருந்தது. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வரும்னு நான் எதிர்பார்க்கல. நீங்களும் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஏதாவது செய்யும்போது அது கரெக்டாக வந்திருந்ததா அப்படின்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். 2வது பேட்ச் மாவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நட்ஸ் போட்டு எடுத்துக்கிட்டேன். இதுவுமே சூப்பராக இருந்தது.